51 मल्टीप्लाई 51 कितना होगा? तो आप इसे रिटर्न में करेंगे तो कितना टाइम लगेगा आप बताइए. 51 into 51 எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நான் உங்களை 51 into 51 மல்டிபிளை பண்ண வைக்கிறேன். எப்படின்னு கவனிச்சுக்கோங்க. முதல்ல இங்கே நமக்கு லாஸ்ட்ல எப்படி எண்ட் ஆயிருக்கு, 1 வந்து எண்ட் ஆயிருக்கா. முன்னாடி நமக்கு என்ன இருக்கு, 4 அப்படின்ற சேம் நம்பர் வந்திருக்கா. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு இடத்துல நம்ம முன்னாடியும் பின்னாடியும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1 into 1 வந்து பண்ணா நமக்கு 1, அடுத்து 4 into 4 வந்து பண்ணா 16. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணோம். சேமா இருக்க இந்த முன்னாடி இருக்க இந்த ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணா 8. அப்போ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1681 அப்படின்றது இதோட ஆன்சர். இப்போ அதே மாதிரி இங்க வந்து பண்ணி பாருங்க. இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணா 1, தென் இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது, 12ன்னு வருது. அப்ப 2 வந்து போட்டு 1 நம்ம கேரி பண்ணிடணும். தென் இது ரெண்டத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும், 36. அப்ப ஆட் பண்ணீங்கன்னா 1273 அப்படின்றது இதோட ஆன்சர். இப்போ பாருங்க 51 into 51 ஆன்சர் இத்தனா ஓஹா அப்படின்ற மாதிரி நீங்க கமெண்ட்ல ஓஹோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம மணி மாஸ்டர் ட்ரிக்ஸ் ஆப்பை இப்பயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க மேத்ஸ் லாஜிக் கூட ட்ரிக் வச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வேதிக் மேக்ஸ் கோர்ஸை கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணுங்க. வேதிக் மேக்ஸ் கோர்ஸ்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல மோர் மேத்ஸ் அண்ட் ரீசனிங் ட்ரிக்ஸை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்பீட் மேக்ஸ் கோர்ஸை யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.